பப்ளிக் எக்ஸாம்காக இப்போ நம்ம விளையாடிட்டு இருக்க இந்த கேம்ல ஒரு சில மைனர் சேஞ்சஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், இந்த மிட் டேர்ம் எக்ஸாம் முடிச்ச உடனே நம்மள நிறைய பேரோட ரியாக்ஷன் இதுதான். கஷ்டப்பட்டு படிச்சும் மார்க் ஏன் லூஸ் ஆச்சு அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்க்கு நம்ம போயிடலாம். இந்த வருஷம் ஆரம்பிக்க பார்த்து நீ என்ன மைண்ட் செட்டோட ஸ்கூலுக்கு போன? இனிமே நான் பயங்கர ரெஸ்பான்சிபிளா இருக்க போறேன். நான் 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, யாரா வேணா இருந்துக்கும். நான் இனிமே பொறுப்பா இருக்க போறேன். இதெல்லாம் நம்ம மனசுல தோணி இருக்கும். இனிமே என் வேலை டெய்லித்தையும் நான் பிளான் பண்ணி கரெக்டாக செய்ய போறேன். காலையில எழுந்த உடனே பெட்ஷீட் அழகாக மடிச்சு வச்சிருவேன். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சூப்பரா டெய்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு படிப்பேன். ஷெடியூல் போட்டு படிப்பேன். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிருவேன். எக்ஸாம்ல தட்டி தூக்குவேன்ற மைண்ட் செட்ல தான் நம்மலாம் போயிருப்போம். உண்மையாலுமே அப்படிதான் கஷ்டப்பட்டு படித்தோம். கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணோம். இருந்தாலும் மிட் டேர்ம் எக்ஸாம்ல வந்த ரிசல்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததானா? இல்லை, நமக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. இது நீங்க எல்லாரும் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணது இல்லையா? சார், நான் கிளாஸ் டெஸ்ட்ல நல்லா படிச்ச ஒரு கொஸ்டின் எனக்கு மிட் டேர்ம்ல எக்ஸாம் எழுதும் போது ஞாபகம் வரல, மறந்து போச்சு. தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுட்டு வந்தேன் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் உங்களுக்கு சில்லி கில்லி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்து யூஸ் ஆயிருக்கு. இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இது ஒரு பார்ட். ஆனா இது மட்டும் நமக்கு குவார்டர்லிக்கு சக்சஸ் தராது. குவார்டர்லியில ஓகே, அங்க போய் நம்ம அடி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 விதமான பீப்புள் தான். ஒருத்தர் வந்து யாருன்னா குவிட்டர், இன்னொருத்தர் வந்து யாருன்னா ஃபைட்டர். இது நீங்க ஃபைட்டர் ஆகிறதுக்கான நேரம். பப்ளிக் எக்ஸாம்ல ஃபைட்டர்ஸால தான் ஜெயிக்க முடியும். ஆனா அதை எப்படி செய்யறது? இது நீங்க அரைஸ் ஆகிறதுக்கான நேரம். அது ஏன் ரைஸ்ன்னு போடாம அரைஸ்ன்னு போடுறீங்கன்னா, ஏற்கனவே கீழே விழுந்தவங்க எழுந்து நின்னா அது அரைஸ் கண்ணு. நம்ம லைட்டாக கொஞ்சம் சரிக்கிட்டோம்ல, அப்போ இது நீ அரைஸ் ஆகிறதுக்கான நேரம். இப்பயும் ஒண்ணுமே கெட்டு போல. உன் டார்கெட்டை கொஞ்சம் கூட குறைச்சிக்காத. இப்பயும் உன் டார்கெட் 600 அவுட் ஆஃப் 600 தான் எக்ஸாம்ல. ஸோ முதல்ல உனக்கு நீயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கும். என்ன தெரியுமா? ஐ வில் டேர்ன் மை டிஃபீட் டு விக்ட்ரி. உனக்கு நீயே மென்டலாக பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு என்ன பண்ணு? ஐ வில் டேர்ன் மை டிஃபீட் டு விக்ட்ரின்னு கமெண்ட் பண்ணிட்டு இப்போ முக்கியமான விஷயம், குவார்டர்லி எக்ஸாம் செப்டம்பர் 20 ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் 20 குவார்டர்லி எக்ஸாம். சரியா? அப்போ டெக்னிக்கலா நீ விரல் விட்டு எண்ணி பார்த்தனா 40 நாள் தான் இருக்கு. இப்போ இருக்கிறத விட டபுள் த சிலபஸ் எழுத வேண்டியிருக்கும். வெறும் 40 நாள்ல நீங்க அதுக்குள்ள ரெடியா இருக்கணும். இப்போ அதுல இன்னொரு பிரச்சனை நான் சொல்றேன் பாரு. இதுல ஆகஸ்ட் மந்த்ல உனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஆகஸ்ட் மந்த்ல 4 சண்டே வருது. இது இல்லாம விநாயகர் சதுர்த்தி, மிலாது நபி, அடுத்து செப்டம்பர் மாசத்துல ஒரு 3 சண்டே. இதுல அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு 10 நாள், நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு 4 நாள்னு இப்படி விட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ. கடைசியில் ஒரு 15 நாள் தான் வந்து நிற்கும் நீ எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக. இப்போ யோசிச்சுப்பார், இப்போ இருக்கிறத விட டபுள் த சிலபஸ் நீ குவார்டர்லியில் எழுத போற. ஆனா இதை நீ ஃப்ராங்கா கணக்கு போட்டு படிக்கணும்னா 15 நாள் தான் இருக்கு. அப்போ 15 நாள் தான் உன்னால ஆக்சுவலா படிக்க முடியும். ப்ராக்டிக்கலாவே பேசுவோம். ஆக்சுவலா 15 நாள் தான் படிக்க முடியும்னா நீ பயங்கர தெளிவாக பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இதை கேட்கும் போதே உனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலைன்னு. 15 நாள் எவ்வளோ சிலபஸ் இருக்குமா? இருக்கு தெரியுமா? நானும் வந்துட்டு அதான் கேட்குறேன். அப்போ இந்த 15 நாளில் எப்படி படிக்க போகிற? நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். முதல்ல 10, 11, 12 3 பேருக்கும் சிலபஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் 12th உங்கள் சிலபஸ் என்ன? தமிழில் உங்களுக்கு இயல் 1ல இருந்து இயல் 5 வரைக்கும் இருக்கும் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. மேத்தமேட்டிக்ஸில் 1ல இருந்து 6th சாப்டர் வரைக்கும் இருக்கும். இங்கிலீஷில் 1 to 4, ஃபிசிக்ஸில் 1ல இருந்து 7 வரைக்குமே இருக்கும். இப்போ இந்த 7ல வந்து ஒரு சில பேருக்கு ஒரு பர்டிகுலர் பேஜ் நம்பர் வரைக்கும் அவங்க ஸ்கூலில் தனியாக சொல்லுவாங்க. ஆனால் 7th சாப்டர் வரைக்குமே இருக்கும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி வரும். கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு 1, 2, 3, 4, 6, 7, 8, 11 and 12. 11, 12 சரியா? இந்த சாப்டர்ஸ்லாம் இருக்கும். சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். பயோ ஜுவாலஜிக்கு சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும். அண்ட் பயோ பாட்னிக்கு சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும். ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோ. பாஸ் அப்படியே பியூர் சயின்ஸுக்கும் சொல்லிடுங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ பியூர் சயின்ஸ் பசங்களாம் உங்களுக்கு பாட்னியில் சாப்டர் 1லேருந்து 5, ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து 9. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு குவார்டர்லி போர்ஷன்ஸில் சாப்டர் 1லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். அடுத்து பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். எல்லாம் டக்குன்னு பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கும். அடுத்து அக்கௌண்டன்சி பசங்களுக்கு சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும், எக்கனாமிக்ஸ்க்கு சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும், அண்ட் காமர்ஸ்க்கு 1ல இருந்து 17th சாப்டர் வரைக்கும் இருக்கு. பார்த்துக்க, கரெக்டாக படிச்சுக்க. இதெல்லாம் 12th சிலபஸ். 11th உங்களுக்கு. இப்போ 11th சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தமிழ் இயல் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கு. மேத்தமேட்டிக்ஸில் சாப்டர்ல 1லேருந்து 6,
இங்கிலீஷ் சாப்டர் 1லேருந்து 4 அண்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும், 7 கிடையாது, 12th தான் 7, உங்களுக்கு 6 வரைக்கும் தான். சரியா? கிராவிடேஷன். கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1, 2, 3, 4, 6, 7, 8, 11 அண்ட் 12 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கு. பயோசுவாலஜி பயோ குரூப் பசங்களுக்கு சாப்டர் 1லேருந்து 8, பயோ பாட்னிக்கு சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் பியூ சயின்ஸ் பசங்களுக்கு சாப்டர் 1லேருந்து 8, ஜுவாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1லேருந்து 8, ரெண்டுத்துலையுமே 8 சாப்டர்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் 10 வரைக்கும், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கு எல்லாமே. பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸில் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் அக்கௌண்டன்சி எடுத்துக்கிட்டேன்னா சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும், எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும், காமர்ஸ் பசங்களுக்கு 1லேருந்து 20 வரைக்கும். ஸோ 12th உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சிலபஸே கொடுத்துருக்காங்க. 11th பசங்களா உஷாரு, இப்போலேருந்தே படி. இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நாங்கள் போடுறோம், கவலைப்படாத. இப்போ 10th கண்ணுங்களா உங்களுக்குடா. ஸோ தமிழில் நீங்கள் என்ன செய்யணும்னா இயல் 1லேருந்து இயல் 6 வரைக்கும் படிக்கணும். சரியா? அடுத்து இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் 1லேருந்து 4 வரைக்கும். இப்போ மேத்தமேட்டிக்ஸில் 1லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதில் சாப்டர் 3ல் நீங்கள் எக்ஸசைஸ் 1லேருந்து 7 வரைக்கும், சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 1லேருந்து 4 வரைக்கும், சாப்டர் 6ல் 1, 2 இதெல்லாம் மட்டும் படித்தா போதும். சரியா? 3, 4 and 6ல் இங்கே நான் கொடுத்துருக்கிறத படித்தா போதும். ரெஸ்ட் 1, 2 அண்ட் 1, 2 மட்டும்தானா? ஆமாம். ஸோ 1 and 2 அப்புறம் 5 மீதி எல்லாம் ஃபுல்லாக படிச்சிரு. சரியா? அடுத்து ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா சாப்டர் 1லேருந்து 4 ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன்னா 7லேருந்து 9, பயாலஜி எடுத்துக்கிட்டேன்னா 12லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். சரியா? சார் இப்போ சோஷியல் வாங்க, அதான் முக்கியம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க சாப்டர்ஸ், ஜியோகிராஃபியில் 1லேருந்து 5, சிவிக்ஸில் 1லேருந்து 3 அண்ட் எக்கனாமிக்ஸில் 1லேருந்து 3 இதெல்லாம் தான் உங்களுடைய சிலபஸ் கண்ணுங்களா. எல்லாத்தையும் அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, இல்லை எழுதியாவது வச்சுக்கோ. சார் இப்போ இது என்ன சார் பிளான், இது எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னா 2 விதமாக படிக்கலாம். இப்போ நீ இந்த வீடியோ என்னைக்கு பார்க்குறியோ அன்னையிலேருந்து டெய்லி ஒரு நாளைக்கு 45 minutes. எனக்கு புரியுது, உனக்கு ஸ்கூலில் நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, மாற்றி டெஸ்ட் வைக்கிறாங்க. மிட் டேர்மே ஒரு சில பேருக்கு இப்போ தான் போயிட்டு இருக்கு. கரெக்ட், மிட் டேர்ம் இருக்கிறவங்களாம் மிட் டேர்ம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு டெய்லி 45 minutes இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு நீ இப்போ 10th ஒரு நாள் சோஷியல் எடுத்துக்கோ. சரியா? 11th ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. 12th ஒரு நாளைக்கு மேக்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? என்னைக்காவது ஒரு நாள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, பட் 45 minutes அதில் ஒரு பர்டிகுலர் டார்கெட் போர்ஷனை சூஸ் பண்ணி படி. இப்போயிலிருந்தே படி. ஒரு நாளைக்கு 45 minutes. நெருங்க அதை 60, 75, 90, 100 எக்ஸாம் டைமில் 120 minutes இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது நீயே பண்ணிடு. ஆனால் இப்போ நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், நாளைக்கு படிக்கலாம்னு யோசிக்கிறது தான். அதை பிரேக் பண்ணு இந்த வாட்டி. ஓகே, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணு. சரியா? இப்போயிலிருந்தே படி, 45 minutes படி. இந்த 45 minutes எல்லாம் நீ ஒன்றா பார்த்தா பெருசு, பிரித்து பார்த்தா கம்மி. புரியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்கூல் விட்டு வரல ஒரு 20 நிமிஷம் இப்பையும் ஒரு 25 நிமிஷம் காலையில் எழுந்தும் படியேன். 20-25 minutes பிரிச்சுக்கோ. அந்த 45 ஈஸியாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது பிளான் பி என்ன தெரியுமா? நீயே தனியாக கஷ்டப்படாத, வேணா என் கூட பெய்டு கிளாஸில் சேர்ந்துருக்கு. நம்ம 100 Learning Play Storeல 100 Learning ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் டெய்லி லைவ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்காகவே அரைஸ் பேட்ச்னு ஒரு புது பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். 6:30லேருந்து 8:30 வரைக்கும் உங்களுக்கு குவார்டர்லி போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரிவைஸ் பண்ணி தருவோம். 10, 11, 12 எல்லாருக்குமே. சரியா? இதில் என்ன சார் நான் ஜாயின் பண்ணுறேன் சார், என்ன சார் நீங்கள் நடத்துவீங்க? புக் பேக் கொஸ்டின்ஸ் நடத்தும். புக் இன்சைடில் இருக்க கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டீச் பண்ணுவோம். புக்கில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ மேக்ஸ்லேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது எல்லாமே நாங்களே டீச் பண்ணுவோம். லைவ் கிளாஸில் நாங்கள் டீச்சர்ஸ் நடத்துவோம். அடுத்து இதே மாதிரி கிரியேட்டிவ் 1 marks சொல்லித்தரும். ஸோ இது எல்லாமே உனக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுமோ எல்லாமே லைவ் கிளாஸஸில் 6:30லேருந்து 8:30 டெய்லி டீச் பண்ணுறோம். ஸோ நீ அழகாக பிளான் பண்ணி எங்கள் கூட சேர்ந்தும் படிக்கலாம். சரியா? சார் நான் படிக்கிறதெல்லாம் நல்லா தான் சார் படிக்கிறேன், டெஸ்ட்டில் நல்லா பண்ணுறேன் சார், எக்ஸாமில் தான் மறந்து போகுதுன்னா நம்மளுடைய அந்த கில்லி சில்லி வீடியோ கொஞ்சம் மறக்காமல் பார்த்துரு. அது உனக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வேணா அதை இந்த கமெண்ட்லேயும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஸோ வித் திஸ் இன்னொரு செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஸ்டடி பிளான்ஸாக இருக்கட்டும், இன்னும் சூப்பர் இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸோட அடுத்தடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். குட் பை ஃப்ரம் யாழினியன் சார்.